இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதாவை கைது செய்வதற்கான ஆவண ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு ஐஜி பொன்மாணிக்கவேலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், தகவல் என்ன? வசந்த், இந்து சமய அறநிலையத்துறையோட கூடுதல் ஆணையர் கவிதா 3 நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். இவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முடிவு செய்தார். சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க ஒரு சிறப்பு அமர்வான நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவ அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த முறை இந்த விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதிகள் உத்தரவிட்டபடி எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டது என்பதை விளக்க வேண்டும். அதே போல இதை கைது செய்வதற்கான அவசரம் என்ன என்று விளக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர். அதன்படி இன்று ஐஜி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார். அதே சமயம் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞரான எம்எல்ஏஎஸ் ஆஜராகி இந்த வழக்கு தொடர்பான அனைத்து நடவடிக்கைகள் தொடங்கிய கேஸ் ஏரியை முழுமையாக தாக்கல் செய்கிறோம். அதை ஆராய்ந்த பிறகு ஜாமீன் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யுங்கள். அந்த கேஸ் ஏரியை தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்பொழுது மனுதாரர் கவிதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரமேஷ் அவர் ஒரு பெண் என்ற முறையிலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார் என்ற அடிப்படையிலும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு முழுமையான காரணங்கள் எதுவுமே இல்லை. யாரிடம் இருந்து பணம் பெற்றார், யாரிடம் கொடுத்தார், எப்படி முறைகேட்டில் ஈடுபட்டார் என்பது தொடர்பான உரிய சாட்சிகளும் உரிய ஆவணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு உரிய ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்யப்பட்டதே ஒரு மனித உரிமை மீறலாக தான் கருத வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு முடியும் வரை தங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். நீதிமன்றம் நியமிக்கும் எந்த நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறோம் என்று தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேலிடம் எதன் அடிப்படையில் இவர்கள் கைது நடைபெற்றது, ஏன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி கவிதாவிடம் விளக்கம் கேட்டிருக்கலாமே, ஏன் அதுபோல செயல்களில் ஈடுபடாமல் நேரடியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது ஐஜி பொன்மாணிக்கவேல் கவிதா முறைகேட்டில் ஈடுபடுவதற்கான பல்வேறு புகார்கள் வந்தது. அந்த புகார்களை நேற்று பெற்றுக்கொண்டு இன்று வழக்கு பதிவு செய்து மறுநாள் கைது என்ற அவசர கதியில் நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. புகார்களை முழுமையாக ஆராய்ந்துள்ளோம். சனி ஞாயிறு கூட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அலுவலகங்களில் அமர்ந்து பணியாற்றி இருக்கிறோம். அதன் பிறகுதான் இது போன்ற கைது நடவடிக்கை மேற்கொண்டோம். கவிதாவை கைது செய்வதற்கு அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது. அவர் முறைகேட்டில் ஈடுபட்டதற்கான உரிய ஆதாரங்களும் ஆவணங்களும் தங்களிடம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே கைது செய்தோம். அதன் பிறகு கும்பகோணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினோம். நாங்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் உண்மைத்தன்மை இருப்பதை ஏற்றுக்கொண்டதால் தான் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் அவரை ரிமாண்ட் செய்திருக்கிறார். இல்லை என்றால் அவரே ரிமாண்ட் படுத்துவதை நிராகரித்திருக்கலாம். எனவே அதன் அடிப்படையில் கவிதா கைது செய்யப்பட்டதற்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது. அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக தங்கள் தரப்பில் உள்ள ஆவணங்களை சீலிட்டக் அவர்கள் தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் அதற்கு 1 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். 1 வார கால அவகாசம் வழங்க மறுத்த நீதிபதி வரும் திங்கட்கிழமை, அதாவது இன்று வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் இருக்கிற அடுத்த நீதிமன்ற பணி நாளான திங்கட்கிழமை பொன்மாணிக்கவேல் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வசம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் பொன்மாணிக்கவேல் தரப்பில் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் கவிதாவை கைது செய்வதற்கான அடிப்படை முகாந்திரம் மற்றும் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று நீதிமன்றம் கருதினால் ஜாமீன் மனு மீது உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த், முகேஷ், முன்னதா கண் அறுவை செய்திருக்கிற கவிதாவிற்கு தேவையான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்னு முன்னதா நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. அது குறித்த ஏற்பாடுகள் குறித்து இன்னைக்கு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? நிச்சயமா சரண்யா, கட்டாயம் தெரிவித்தார்கள். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம்எல்ஏஸிடம் மருத்துவ உதவி கொடுக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியது என்ன நிலைமையில் இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவர் ஏற்கனவே கேட்டராக்ட் அறுவை செய்திருக்கிறார் மற்றும் நீரிழிவு நோயாளி என்ற அடிப்படையில் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது, மருத்துவ உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மருத்துவமனையிலே அவர் தொடர்ந்து இருக்கட்டும், அதே சமயம் மருத்துவ உதவிகள் தொடர்ந்து நீதிமன்ற மறு உத்தரவு வரை மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வர வேண்டும். ஒருவேளை மருத்துவ உதவி போதும் என்றும் உடல்நிலை சீராக உள்ளது என்றால் சிறைக்கு மாற்றலாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இடைப்பட்ட 2 நாட்கள் மட்டுமே இருப்பதால் 2 நாட்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தற்போது மருத்துவமனையில் அனைத்து வசதியுடன் தான் இருக்கிறார் என்று நீதிபதிகள் 2 நாட்கள் மருத்துவமனையிலே இருக்கட்டும், மீண்டும் திங்கட்கிழமை வழக்கை விசாரித்து எடுக்கும் பொழுது ஜாமீன் மனு கொடுத்தோ அல்லது இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற கோரிக்கை குறித்தோ உரிய உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா, முகேஷ், தற்போது கவிதா தரப்பு வாதங்களாக ஏதாவது முன்வைக்கப்பட்டனவா?
கவிதா தரப்பில் வந்து முக்கியமான குற்றச்சாட்டு தங்கள் மீது எந்தவித புகார்களும் இல்லை. புகார்கள் இருந்தால் கூட என்ன மாதிரியான இந்த முறைகேட்டில், அதாவது சிலை செய்வதற்கு பணம் பெற்றுக்கொண்டோம், அந்த பெற்றுக்கொண்ட பணத்தை வந்து சிலை செய்யாமல் கையாடல் என்று சிலைக்கடல் தடுப்பு பிரிவு தங்கள் மீது குற்றம் சாட்டுகிறது. அதுபோன்று கையாடலில் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரங்களும் சிலைக்கடல் தடுப்பு பிரிவில் இல்லை. கடந்த ஒரு வருடத்திற்கு, அதாவது ஒரு வருடம் என்று சொல்லக்கூடாது, கடந்த டிசம்பர் மாதம் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேறு சில வழக்குகள், சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அவசரமாக அந்த அடுத்த 2 நாளிலே வந்து அவசரமாக அவர்கள் வந்து கைது செய்திருக்கிறார்கள். வழக்கில் வந்து ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்து தங்கள் கைதுக்கு நியாயப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அல்லது அந்த ஜாமீன் வழங்குவதற்கு நாட்கள் ஆகும், அல்லது இந்த சிலைக்கடல் தடுப்பு பிரிவை எதிர்ப்பு தெரிவிப்பார்களே ஆனால் இடைக்கால ஜாமீனாக தங்கள் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இடைக்கால ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் தான் வந்து சாட்சியங்களை எதுவும் கலைத்து விட மாட்டேன், ஆதாரங்களை அழித்து விட மாட்டேன் என்றும், அதே சமயம் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை, நீதிமன்றம் நியமிக்கும் அனைத்து உத்தரவுகளுக்கும் கட்டுப்படுகிறேன், நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுகிறேன், எனவே அதன் அடிப்படையிலாவது இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும். ஒரு பெண் என்ற அடிப்படையில் அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சரண்யா, தகவல்கள் தந்தமைக்கு நன்றி முகேஷ்.